ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நவகிரகங்கள் பெயர் என்ன, அதற்கான ஸ்லோகங்கள் என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் நவகிரகம் எதுக்கு போய் நம்ம சுற்றுறோம், எதனால் சுற்றுறோம் அப்படின்ற சில விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தருக்குமே மனிதர்களாக பிறந்த அனைவருக்குமே சனி தோஷம் பிடிக்கிறது அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் சில பேர் நம்புவோம், சில பேர் நம்ப மாட்டோம். 7 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கவங்க இந்த நேரத்தில் போயிட்டு நவகிரகம் சனிக்கிழமையில் சுற்றுறது, எள்ளு விளக்கு போடுறது, கோவிலை சுற்றி வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்வாங்க. சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நவகிரகங்கள் அதனுடைய பெயர்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம போய் ஜென்ரலாக சுற்றுறோம், ஆனால் எந்த சாமிக்கு எந்த பெயர் அப்படின்றது சில பேருக்கு தெரியாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், கருப்பு துணி கட்டிகிட்டு இருக்கவர் சனி பகவான் அப்படின்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் சில பேருக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சென்டரில் இருக்காங்க பாருங்கள், சென்டரில் இருக்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சூரியன். சூரியனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கிராஸில் இருக்கிறது சந்திரன். சூரியனுக்கு ரைட் ஹேண்ட் சைட் கிராஸில் இருக்கிறது செவ்வாய். சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் புதன். ஓகேவா? சூரியனுக்கு ரைட் ஹேண்ட் சைட் பக்கத்தில் எல்லோ துணி கட்டியிருக்கிறது குரு பகவான், வியாழன். வெள்ளி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சென்டரில் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது க்ரீன் கலர் துணி கட்டிகிட்டு இருக்கிறதுக்கு பேக் சைடில் பக்கத்தில் ஒயிட் கலர் துணி கட்டியிருக்காங்க, அது வெள்ளி, சுக்ரன் சொல்லுவாங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் 3 இருக்குது, அதில் பிளாக் நடுவில் கட்டிகிட்டு இருக்கிறது, பிளாக் கட்டிகிட்டு இருக்கிறது சனி. சனிக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ராகு, ராகு பக்கத்தில் இருக்கிறது கேது, நாகம் மாதிரி இருக்கிறது கேது. ஸோ இதுதான் நவ கிரகங்களுடைய பெயர்கள். இப்போ நம்ம விளக்கேற்றி நம்ம இதை சுற்றி வரும்போது நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைபும் நம்பிக்கையும் இருக்குது. அதாவது சனி வரும்போது நம்மளுடைய கர்மா நம்மளை ரொம்பவே பாதிக்காதபடி கொஞ்சம் நீச்சம் அடையிறதுக்காக நம்ம இந்த சனி கிரகத்தை, தட் மீன்ஸ் நவகிரகத்தை சுற்றி வரும். ஓகேவா? அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் நான் என்ன கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம சுற்றி வரும்போது ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு மந்திரங்கள் தமிழில் அழகாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை தெரியாதவங்க நம்ம நெட்டில் போட்டு பார்த்து படித்து மனப்பாடம் செஞ்சு கூட நமக்கு சொல்லலாம். சாமி கோவில் போகும்போது, இல்லைன்னா கோவிலை சுற்றி வரும்போது நீங்கள் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா அதில் பார்த்து கூட படிக்கலாம், புக் வச்சுருந்தீங்கன்னா அதில் பார்த்து கூட படிக்கலாம். ஸோ ஒவ்வொரு கிரகத்துக்குமே தமிழில் என்ன பாடல் மந்திரங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூரிய பகவான், சென்டர் சொன்னேன் பார்த்தீங்களா. சூரிய பகவானுக்கு என்ன மந்திரம் அப்படின்னா, சீலமாய் வாழ சீரருள் புரியும், ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி சுதந்திரா போற்றி, வீரியா போற்றி வினைகள் களைவாய். அடுத்தது சந்திர பகவான், எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் போற்றி. எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் போற்றி, சந்திரா போற்றி சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி. செவ்வாய் பகவான், சிறப்புறு மணியே செவ்வாய் தேவே, குறைவிலா தருள்வாய் குணமுடன் வாழ, மங்கள செவ்வாய் மலரடி போற்றி, அங்கங்காரகனே அவதிகள் நீக்கு. புதன் பகவான், இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு, புத பகவானே பொன்னடி போற்றி, பதம் தந்த ஆழ்வாய் பன்னொழியானே, உதவியே அருளும் உத்தமா போற்றி. குரு பகவான், குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள வாழ்வு மகிழுடன் அருள்வாய், பிரகஸ்பதி வியாழப்பர குருநேசா, கிரகதோஷமின்றி கடாட்சம் தருள்வாய் போற்றி. சுக்ர பகவான், சுக்ரமூர்த்தி சுபசுகம் ஈவாய், வக்ரமின்றி வரமிக தருவாய், வெள்ளி சுக்ர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே. சனீஸ்வர பகவான், சங்கடம் தீர்ப்பாய் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாதா. ராகு பகவான், அரவேனும் ராகு ஐயனே போற்றி, கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி, ஆக அருள்புரி அனைத்திலும் வெற்றி, ராகு கனியோ ரம்மியோ போற்றி. கேது பகவான், கேது தேவே கீர்த்தி திருவே, பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய், வாதம் வம்பு வழக்குகளின்றி கேது தேவே கேண்மையாய் ரக்ஷி.
இந்த மாதிரி நம்ம நவகிரகத்தை சுற்றும்போது கூடவே இந்த மந்திரங்களையும் நம்ம உச்சரித்து சுற்றினா நமக்கு இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் வைப் கூடும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், உடல் வலிமை கூடும், மன வலிமையும் கூடும். தெரியாதவங்க நீங்கள் புக் வாங்கி வச்சு படிச்சும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா பார்த்தும் சொல்லலாம். இது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கும் நான் பகிர்ந்துக்கணுன்னு ஆசைப்பட்டேன். நன்றி. வாழ்க வளமுடன்.